எந்த கட்சியோட நேமையும் அவரு மென்ஷன் பண்ணாம பேசுறாரு. சோ இது எங்கன்னா ஒரு சினிமாக்கார பாணியில இருந்து அவரு அரசியலையும் பார்க்கிறார். சினிமாக்காரங்க யூசுவலா பார்த்தோம்னா யாரையும் பகச்சுக்க மாட்டாங்க. எல்லா தரப்பு மக்களும் நம்ம ஆடியன்ஸா இருக்கணும். எல்லாரும் நம்ம படத்த பார்க்கணும். சோ ஆக்ஷன் இருக்கணும், சென்டிமென்ட் இருக்கணும், ஃபேமிலி ஓரியன்டடா இருக்கணும், காமெடி இருக்கணும். சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த இந்த எலிமெண்ட்ஸ்லாம் உள்ள வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எல்லா மதங்களையும் அகாமடேட் பண்ணணும். ஏதோ ஒரு வகையில எல்லா சாதிகளையும் அகாமடேட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் சினிமாக்காரங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல நம்ம யாருக்கும் எதிரானவர்களா இருக்கக்கூடாது. யாரும் நம்ம படத்த பார்க்காம போயிறக்கூடாது. எல்லாரும் நம்ம படத்த பார்க்கணுன்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து அவங்க பண்ணுவாங்க. பட் அரசியல்னு வந்தாச்சுன்னா நீங்க ஸ்டாண்ட் எடுக்கணும். உங்க எதிரி யாருன்றத நீங்க கண்டிப்பா. டிஃபைன் பண்ணணும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி சினிமால வொர்க் அவுட் ஆகுற விஷயம் இதுல வொர்க் அவுட் ஆகாது இல்லையா? இது எப்படி வொர்க் அவுட் ஆகும்னு நினைச்சு இந்த இத அவரு சினிமா ஸ்டைல்ல இருந்து அவரு அப்ரோச் பண்றாரு. இவ்வளவு நாட்களா சொசைட்டிய அவரு ஒரு விதமா பார்த்திருப்பார்ல. நம்ம ம். யாரையும் பகச்சுக்க கூடாது. ஒரு படம் பண்றோம். இந்த டயலாக் வந்தா மேபி அவங்க கோச்சுப்பாங்களோ, இன்னொரு டயலாக் வந்தா இந்த குரூப் கோச்சுக்குமோ. சோ அப்ப யாரையுமே நம்ம சங்கடப்படுத்திற கூடாதுன்ற ஒரு பார்வையில இருந்தே அவர் 30 வருஷமா சினிமா துறையில இயங்கியிருக்காரு. மேபி அதே அப்ரோச்ச அவரு அரசியலுக்கும் மேபி கொண்டு வர முயற்சி பண்றாரோன்னு தோணுது. ஆனா அரசியல்ல நீங்க சில பேர சங்கடப்படுத்தி தான் ஆகணும். சில நியாயங்கள நீங்க தட்டி கேட்டீங்கன்னா, நெறைய பேர் கோவப்பட தான் செய்வாங்க. நீங்க அத செஞ்சு தான் ஆகணும். சோ நீங்க கட்சி பெயர்கள முன் வச்சு தான் நீங்க அரசியல் பண்ணணும். எதிரி யாருன்றத டிஃபைன் பண்ணணும்.